கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம தேவனை எதற்காக தேடுறோம்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, எங்களுடைய தேவைகளுக்காக, எங்களுடைய வேலைகளுக்காக, எங்களுடைய குடும்பத்தின் அமைதிக்காக, எங்க பிள்ளைகளோட படிப்பிற்காக, எங்களுடைய கடன்களுக்காக, எங்களுடைய வியாதிகளுக்காக, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அநேகமா இருக்குது. அதுக்காக நாங்க தேடுகிறோம்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக, நாங்க வந்து இன்னும் தேவனோடு வளரணும், ஆவியானவர் எங்க மேல ஊற்றப்படணும், ஒவ்வொரு நாளும் நாங்க தேவனோடு நாங்க ஐக்கியமா இருக்கணும், அவர் சொல்றத கேட்டு நடக்கணுங்கிற அந்த ஒரு வாஞ்சையில என்ன பண்ணுவாங்க, ஒரு உபவாசம் இருந்து பிரேயர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 பிரேயர்ஸுமே வந்து தேவன் நமக்கு கொடுக்க வல்லவரா தாங்க இருக்கிறாங்க. நம்மளோட முதல் பிரையாரிட்டி என்னன்னா, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக தான், இந்த மாம்சத்தின் காரியங்களுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம பிரேயர் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். தேவன் அதை கொடுத்துருவாருங்க. ஏன்னா வந்து வசனம் அழகா சொல்லுது இல்லையா, மத்தேயு 17:20 பார்க்கிறோம். நமக்கு வந்து ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. நமக்கு என்ன கடவுள் கேட்கிறனா, உங்கள்கிட்ட கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதுங்க, நீங்க என்ன கேட்குறீங்களோ எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்றாரு இல்லையா. நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த விசுவாசத்தினால இந்த உலகத்தின் காரியத்தை எல்லாமே நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆஸ்தி, அந்தஸ்து, புகழ், பொருள் எல்லாத்தையும் நம்ம சம்பாரிச்சு வச்சிருவோம். ஆனா என்ன ஆகுதுன்னா, இதை நம்ம ஒரு நாள் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில நம்ம யார் மேல சார்ந்து இருக்கிறோம்னா, நம்ம சம்பாரிச்சுற இந்த பொருள் மேல, ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம சார்ந்து வந்துரும். நம்ம அதற்காக தான் நம்ம தேவனிடத்துல அது கேட்கிறோம். இல்ல நமக்கு கொஞ்சம் பேங்க்ல பேலன்ஸ் இருந்ததுன்னா, இல்ல ஒரு வீடு இருந்ததுன்னா, இல்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளை படிச்சு மேல வந்துட்டானா நம்ம குடும்பத்தை காப்பாத்திருவான். அந்த பணம் நம்ம குடும்பத்துக்கு உதவியா இருக்கும். அந்த வீடு நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து குடியிருக்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா, இதனால தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம தேவனிடத்துல நம்மளுடைய தேவைகளுக்காக நிறைய விண்ணப்பங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காகனா, நம்ம தேவனை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நம்பிக்கை வந்து இந்த ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கு. நீங்க நார்மலா கேளுங்களேன், ஒரு பையனை நீங்க எதற்கு படிக்க வைக்கிறீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவன் படிச்சு வளர்ந்துட்டானா இந்த குடும்பத்தை காப்பாத்திருவான், அவனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். சில பேர் பாருங்களேன், அவங்க ஒரு டிரைவரா இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு காரு பார்த்தீங்கன்னா, காரு தான் அவங்களோட நம்பிக்கை ஃபுல்லா காரா தான் இருக்கும். இந்த காரு தாங்க எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குது. ஆனா அந்த காரை கொடுத்த கடவுள் மேல கடவுளை மறந்துடுவாங்க. சில பேர் வேலை, இந்த வேலை இல்லைன்னா, இந்த கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா எங்க எங்க குடும்பம் கஷ்டப்பட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அந்த வேலையை கொடுத்தது கடவுள் தான். நம்ம தான் அந்த கடவுள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆனா என்ன ஆகுதுன்னா, நாட்கள் செல்ல செல்ல கொடுத்த கடவுளை மறந்து நம்ம என்ன பண்றோம், அந்த பொருள் மேல இல்லைன்னா அந்த மனிதன் மேல நம்ம நம்பிக்கை வச்சோம். அதுதாங்க வசனம் சொல்லுது. நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா 1 தீமோத்தேயு 6:17 அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோங்கிறத ரொம்ப கொஸ்டினுங்க. நிறைய நேரம் அதுதான் கடவுள் என்ன சொல்றாரு, நீ இந்த நிலையற்ற ஐஸ்வர்யம், நீங்க பாருங்களேன், அந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் ஒரே நாள்ல எல்லாருமே என்ன பண்ணாங்க, பணக்காரங்களை ஏழை ஆயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன்ல வார் நடந்தது. ஒரே நாள்ல என்ன ஆச்சுன்னா, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இருக்க இடம் கிடையாது, அகதிகளா மாறி போயிட்டாங்க. அதனால கடவுள் என்ன சொல்றாரு, நீ அதன் மேல எல்லாம் நம்பிக்கை வைக்காத, என் மேல நம்பிக்கையா இருந்தால் தேவன் சொல்றாரு. அதுதாங்க இஸ்ரவேல் மக்கள்கிட்ட தேவன் எதிர்பார்த்தார். நீங்க வந்து பழைய ஏற்பாடு காலத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் வந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராங்க. இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் உன்னை வந்து பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு. அந்த கானான் தேசம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அது எப்படிப்பட்ட தேசம்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து அவரோட மூதாதையர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இந்த ஜெனரேஷன்ஸ் மக்களுக்கு வந்து எகிப்து தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க அடிமைகளா இருக்காங்க. எகிப்தை விட்டு வெளியே போயிருக்கவே மாட்டாங்க. கானான் தேசம் எப்படிப்பட்டது, தேவன் நம்மளை எப்படி கூட்டிட்டு போவார், இல்ல கூட்டிட்டு போவான்னு சொல்றாரு, எந்த வழியா கூட்டிட்டு போவாரு, அந்த வழி எப்படி இருக்கும், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அவர் என்ன நினைச்சாருன்னா, நான் கூட்டிட்டு போவேன், நீ என் மேல் நம்பிக்கையா இரு, என் மேல் விசுவாசமா இரு. நான் உன்னை கூட்டிட்டு போவேன்னு சொன்ன உடனே கடவுள் என்ன எதிர்பார்த்தார்னா, என் மேல நம்பிக்கையா இருந்து நான் போகும்போது என் கூட வா, நான் உன்னை கைப்பிடிச்சிட்டு கூட்டிட்டு போவேன்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. அதுதானங்க அவர் வந்து மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுச்சு, அந்த போற வழி ஃபுல்லா இருந்துச்சு. அதான் மேகஸ்தம்பம் கிளம்புனா அவங்க கிளம்புவாங்க, மேகஸ்தம்பம் அந்த இடத்துல இருந்ததுன்னா அங்கேயே தங்கிடுவாங்க இல்லையா. ஒவ்வொரு நாளும் இல்ல அவங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா கடவுள் போஸ்டாரு. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வானத்துல இருந்து மண்ணா கிடைக்குது, காடை கிடைக்குது, தண்ணி கிடைக்குது. இதெல்லாம் எப்படி கிடைக்குன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியவே தெரியாது. ஆனாலும் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் அவங்கள வந்து கடவுள் போஷிக்க வல்லவராக இருந்தார். அதுதாங்க கடவுள் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாள் நீ என் மேல சார்ந்திருக்கிறியா, ஒவ்வொரு காரியத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு நீ செய்யறியா, உன்னோட விண்ணப்பத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிடு, உன்னோட வழியெல்லாம் என்கிட்ட சொல்லிடு, நான் உனக்கு அந்த வழியை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீ உன் சுயத்தை சாராம என் மேல நம்பிக்கையா இருக்கும்போது நீ வந்து கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கு, நம்ம பிள்ளைகள் மேல இருக்கா, சில பேர் வேலை மேல இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து தங்களுடைய வாகனத்தின் மேல, அவங்க செய்யற தொழில் மேல இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
என்னுடைய கணவன் மேலே இவ்வளோ ஒரு அருமையான கணவன் கொடுத்தா என் வாழ்க்கை ஃபுல்லாக என் கணவன் தான். சில கணவன் சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ குணமான ஒரு மனைவி கொடுத்துருக்காங்க, என்னோட வாழ்க்கையை அவங்க மேலே தான் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இந்த மாதிரி நம்பிக்கை வைக்கும்போது அது நிலையற்றதா மாறிடுங்க. நம்ம நம்பிக்கை எப்பவுமே இல்லை உயிருள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவின் மேலே மட்டும்தாங்க இருக்கு. அவர் தாங்க நம்ம வாழ்க்கை நம்பிக்கையாக இருக்கும். ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம நம்பிக்கை யார் மேலேயாவது வைத்திருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்போம். கடவுளே, இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து இந்த உலகத்தின் காரியத்தின் மேலே நம்பிக்கை வைத்துட்டோம், எங்களை மன்னிங்க. இன்னையிலிருந்து நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன், நீர் எங்களை வழிநடத்துங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்லும்போது கடவுள் நம்மளை வந்து அழகாக வழிநடத்த வல்லவராக இருக்கார். கர்த்தர் நம்ம வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.